77 நாள்ல வெளியே வந்துட்டீங்க. இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மேலே இவங்ககிட்ட வந்து எனக்கு பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிருக்கலாம். அப்படி நினைச்சிருந்தா 2வது வாரத்துல அனுப்பிச்சிருக்கலாம். அவங்க ஆதிர் ஒரு கேஸை போடுறாங்க. அந்த கேஸை வந்து நிறுத்து போகிற செய்கிற மாதிரி ஓகே மன்னிப்பு கேட்டுறாரா, அவர் கில்ட்டா ஃபீல் பண்ணுறாரு, மன்னிச்சிருங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன வருது? நான் வந்து கண்மூடித்தனமாக அவள் எல்லா தப்பும் அவள் பண்ணான்றதை நான் வந்துட்டு சொல்லவும் முடியாது. டிஸ்கஸ்டிங்காக டர்ட்டியாக போயிடும்ன்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு தாட் இருந்தது. ஆதிரை வந்து எவி டைம் வந்ததுக்கப்புறம் கேள்வி கேட்டோம். நீங்கள் தானே போயிட்டு அவர்கிட்ட போய் பேசுறதுல இருந்து சில காட்சிகள்லாம் நாங்கள் பார்க்குறோம். இல்லை அவன் என் பின்னாடி சுற்றிட்டு வந்தான், அதை சேனல் காட்டவே இல்லை, அது உண்மையா? ஆதிரை மேலே சேனலுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, அவங்க வெளியேறதுக்கான காரணம் ஒரு முக்கிய காரணமாக உங்களை தான் சொல்கிறாங்க. அக்ரி. நீங்கள் ப்ளே பண்ணீங்களா அவங்கள வச்சு? அவளை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டாங்க. எஃப்ஜேயோட கேம் ப்ளே தான் என்ன? ஆதிரோட விளையாடுவோம், ஆதிரை போனதுக்கப்புறம் அப்புறம் ரம்யா கூட ஒரு வாரம் விளையாடுவோம், ரம்யா போனதுக்கப்புறம் அடுத்தது வியானா. அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சா? ஆமாம். எஃப்ஜே வேற எதுவுமே பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியலையா? பார்வதி கம்ருதீன். நோ காமெண்ட்ஸ். சிம்பிளை வெஸ்ட். பக்கத்தில் உட்கார வச்சுட்டு மாமா பார்த்துக்கோ, இதெல்லாம் தேவையில்ல நமக்கு, இவன் ஏமாத்திட்டு போயிடுவா உன்னை இப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். ஏன் பார்வதி முன்னாடி தெரியுமா? இப்படி கம்ருதீன் மேலே உண்மையாக ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பயப்படுறாங்களே ரொம்ப. அம்மா வந்தாங்கன்னா போச்சு, வீட்டிலேருந்து வந்தா பார்த்தாங்கன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க. ஒரு நேஷனல் டெலிவிஷனில் 24/7 ஓடுற ஷோவில் 60 கேமரா முன்னாடி நீ இப்படி ஒன்று பண்ணுறதுக்கே யோசிக்கணும். எஃப்ஜே வந்து மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போயிட்டு இந்த விஷயத்தை நான் வந்து பண்ணியிருக்க கூடாது. ஆதிரை, வியானா. ஏன்னா வியானா வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் பேட்டி எடுக்கும்போது உங்களோட பிடிக்காத கண்டஸ்டன்ட் யாருன்னா எஃப்ஜே தான் சொன்னாங்க. அப்படியா? ஆமாம். ஓ, அந்த மாதிரி யார் எவிட் ஆவாங்க அப்படின்னு கேட்டால் எஃப்ஜே. எஃப்ஜேனால மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். வணக்கம் எஃப்ஜே. வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், உங்கள் வாய்ஸ்க்கு நான் ஒரு பெரிய ஃபேன். ஐயோ நன்றி தேங்க்யூ. நான் வந்து உன்னோட மிகப்பெரிய ஃபேன். உங்களோட அந்த பிக் பாக்ஸிங்க்கு நானும் சம்டைம் ட்ரையெல்லாம் பண்ணியிருக்கேன். கற்றுருவோம் நம்ம அப்படின்ற மாதிரி கற்றுருவோம் நம்ம. ஆக்சுவலி அதாவது உனக்கும் பிரவீனுக்கும் என்னன்னா ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும்னா சுபிக்ஷாவுக்கு ட்ரெயின் பண்ணது 2 பேருமே அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம். பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் 100 நாள் 106 நாள் வந்து உள்ள இருக்கணும்னு ஒரு எண்ணத்தோட, ஒரு ஆசையோட, ஒரு கோலோட போயிருப்பீங்க. 77 நாள்ல வெளியே வந்துட்டீங்க. இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கான காரணம் மேபி மக்களுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட இதுக்கு மேலே இவங்கிட்ட இருந்து எனக்கு போதும், இப்போ வரைக்கும் கொடுத்தது போதும், இதுக்கு மேலே இவங்கிட்ட இருந்து எனக்கு பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிருக்கலாம். அப்படி நினச்சிருந்தா 2வது வாரத்தில் அமைச்சிருக்கலாம். நீங்கள் பண்ண சண்டைக்கு இந்த மாதிரி சில விஷயங்களுக்குலாம் அமைச்சிருக்கலாம். 77 நாள் இன்னும் ஒரு மாதம் 100 நாள் வச்சிருக்கலாம்ப்பா எஃப்ஜேவை அப்படின்னு இல்லாமல் திடீர்னு துரத்துறதுக்கான அவர் வெளியேற்றம் பண்ணதுக்கான காரணம் என்னவா? அது எனக்கு நான் யோசித்தது வந்து, இப்போ நான் இந்த வாரம் இந்த வீக்கெண்ட் வெளியே வந்தேன்ல, இதுக்கு முன்னாடி வீக்கெண்ட் வந்துட்டு சேதுனா வந்துட்டு இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. ஆதிரைக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு கேஸ் போச்சு. அந்த கோர்ட் டாஸ்கில் வந்துட்டு கேஸ் போடல. அந்த கேஸில் வந்துட்டு நீ வந்து வாதாடி இருக்கலாம், வாதாடினா உனக்கு வந்துட்டு இன்னும் ஃபேவராக சூப்பராக நடந்திருக்கும் நிறைய விஷயங்கள், நீ வாதாடாமல் அந்த இடத்துல விட்டதால பண்ணீங்க. வாதாடாமல் ஏன் பண்ணீங்க? டிஃபெண்ட் பண்ணல. எனக்கு அதை ப்ரொலாங் பண்ண வேணான்றதை நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் திங் இல்லை, பொதுவாகவே இந்த கோர்ட் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வீட்டில் ஒன்று பேசுவோம், அந்த வீட்டில் பேசாமல் கோர்ட் மூலம் பேசினா ஒரு தீர்வு கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும், மக்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் இதுதான் நடந்திருக்கடா அப்படிங்கிற ஒரு தீர்வு கிடைக்கும். அவங்க ஆதிர் ஒரு கேஸை போடுறாங்க. அந்த கேஸை வந்து நிறுத்து போகிற செய்கிற மாதிரி அது ப்ரொலாங் கூட பண்ணாமல் ஓகே மன்னிப்பு கேட்டுறாரா, அவர் கில்ட்டா ஃபீல் பண்றாரு, மன்னிச்சிருங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன வருது? அதுதான் அது முன்னாடி உங்களுக்கு விக்ரம் வேற சொல்லியிருந்தாருல. இல்ல, ஆக்சுவலா நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் விக்ரம் கிட்ட. நான் அது வந்துட்டு எனக்கு இந்த ஒரு கேஸ் வரும்ன்றது முன்னாடியே தெரியும். கோர்ட் டாஸ்க்னு வந்த உடனேவே இது ஒரு கேஸ்ன்றதை நானே அப்பயே சொல்லிட்டேன். நான் விக்ரமை கூப்பிட்டு இப்படி ஒரு கேஸ் வரும், அதில் என் மேலே இந்த ஒரு கேஸ் கொடுப்பா, நீ தான் எனக்கு லாயரு, இப்பயே சொல்லிடுறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அங்கே தான் ஆரம்பிச்சது. எனக்கு 2 விஷயம். ஒன்று, இதை ப்ரொலாங் பண்ணி இழுத்துட்டு போக வேணாம், ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. இது வந்துட்டு ஒரு ரொம்ப 2 பேர், எங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை சம்மந்தப்பட்ட ஒரு 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 அலிகேஷன். ஸோ அது வந்து நான் வந்து கண்மூடித்தனமாக அவள் எல்லா தப்பும் அவள் பண்ணான்றதை நான் வந்துட்டு சொல்லவும் முடியாது. அவங்க தான் பண்ணாங்க. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நான் பண்ணணும்னு கேட்டால் அதை நானும் தப்புன்னு சொல்ல முடியாது. அது 2 பேரோட புரிதல் வேறு வேறையாக இருந்ததுனால அது எனக்கு புரிஞ்ச விதத்தில் நான் எடுத்துக்கிட்டேன். அது அவள் ஆப்போசிட்டாக வேறு மாதிரி புரிஞ்சுட்டா, அவள் ஒன்று எடுத்துக்கிட்டா. ஸோ அதை வந்துட்டு ஒரு கேஸாக எடுத்துகிட்டு வந்து பேச ஆரம்பித்தோன்னா டீப்பராக நம்ம உள்ளே போக 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 ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக டர்ட்டியாக போயிடும்ன்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ எனக்கு
2 பேரோட நேம் டேமேஜ் பண்ற மாதிரி எதுவுமே போக வேண்டாம். ஏன்னா டேமேஜ் கண்ட்ரோல்ன்றது வந்துட்டு இந்த பர்சனல் திங்ஸ்குள்ள போகும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், அவள் வெளியே போயிட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவளோட கேம் வந்துட்டு டார்கெட் கேமாக இருந்தது எஃப்ஜே மேலன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஃபீல்லாம் இல்லை, ஆக்சுவலாக அவள் வந்துட்டு அந்த கேம் வந்துட்டு ஒன்று ப்ளே பண்ணா. ஸோ அந்த இடத்துல இந்த விஷயத்த நாங்கள் பேசாமல் இருந்திருந்தா பரவாயில்ல. அவள் உள்ளே வந்த உடனே நான் பேசிட்டேன். அப்போ பேச ரெடியாக இல்லாதவ கோட் டாஸ்க்குன்னு ஒன்று வரும்போது அங்கே பேச ரெடியாக இருக்கானா, கோட் டாஸ்க்குன்ற ஒன்று வரன்றதும் உனக்கு தெரியாது. நீ அப்படி ஒரு டாஸ்க் வந்து அதில் வச்சு பேசணுன்னு ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு அந்த லைம் லைட்டை கொடுக்க வேண்டாம். தட் இஸ் மை கேம். லைம் லைட்டை நான் உங்ககிட்ட கொடுக்காம, இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளையே பண்ணலன்னா நீங்கள் எவ்வளோ நாள் பேசுவீங்க, என்ன பேசுவீங்க? ஸோ அந்த லைம் லைட் நான் உங்ககிட்ட திரும்ப பேசி நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கவுண்டர் நான் கொடுத்துக்கும் போது தானே நீங்கள் வந்துட்டு திரும்ப பேசுவீங்க, நான் பேசுவேன், நீங்கள் பேசுவீங்க, மாற்றி பேச முடியும். நான் பேசவே இல்லை, அங்கேயே அது கட்டலை. ஸோ ஐ ப்ளீட் கில்ட்டின்னு முடிச்சுட்டேன்னா வந்துட்டு நான் அதை ப்ரொலாங் பண்ணி இழுத்துட்டு போவேன்னா அந்த லைம் லைட் கொடுக்க வேண்டாம்ல. லைம் லைட் கொடுத்தா அவங்க போயிடுவாங்க அப்படின்னு. அவங்க கேமை உடைக்கிறது தானே நம்ம கேம், அதுக்கு தானே நம்ம உள்ளே போயிருக்கோம். ஆதிரை வந்து எவி டைம் வந்ததுக்கப்புறம் கேள்வி கேட்டோம், எதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எஃப்ஜே ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னன்னா நாங்கள் சொன்னோம், நீங்கள் தானே போயிட்டு அவர்கிட்ட போய் பேசுறதுல இருந்து சில காட்சிகள்லாம் நாங்கள் பார்க்குறோம், சில தேவையில்லாத காட்சிகள்லாம் பார்க்குறோம். அதை பார்த்துட்டு கேட்குறோம், இந்த மாதிரி நீங்கள் தாங்க போயிட்டு இருக்கீங்க. இல்லை அவன் என் பின்னாடி சுற்றிட்டு வந்தான், அதை சேனல் காட்டவே இல்லை, 24 hours வேற ஒரு கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, அதை காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா? 24 hours அது ரெக்கார்டடாக இருக்குது. ஆதிரை மேலே சேனலுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? நான் எப்படி ஆதிரைக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் இருந்திருக்கணும், ஏன்னா ஆதிரை சேனலில் இருக்க பொண்ணு. ஆதிரே இஸ் ஃப்ரம் விஜய் டிவி, எஃப்ஜே இஸ் நாட் ஃப்ரம் விஜய் டிவி. ஸோ எஃப்ஜேவை காமிச்சு ஆதிரை பண்ணதை காட்டக்கூடாது, அவர் ஆதிரை பண்ணதை காமிச்சிட்டு எஃப்ஜே பண்ணுறதை காட்டக்கூடாதுன்றதுக்கு வந்துட்டு சேனல் எதுவுமே பண்ணல. ஏன்னா சேனல் யாருக்கும் ஃபேவர் கிடையாது. சேனலுக்கு 20 பேரும் கண்டஸ்டன்ட் தான். நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் கண்டஸ்டன்ட் தான். இல்லை பிக் பாஸ்லேயே வேலை செஞ்சுட்டு சில பேர் கண்டஸ்டண்ட்டாக போவாங்க, அவங்களும் சேனலுக்கு வந்துட்டு கண்டஸ்ட். அவங்க வெளியேறதுக்கான காரணம் ஒரு முக்கிய காரணமாக உங்களை தான் சொல்கிறாங்க. அக்ரி நீங்கள் ப்ளே பண்ணீங்களா அவங்கள வச்சு? அவளை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டா. ஓகே. சொன்னாலும் கேட்காம அவளுக்கு அந்த எமோஷனுன்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவள் கொஞ்சம் லாக் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் அவகிட்ட அதை சொல்லிட்டேன், நீ வந்து என்னை டிபெண்ட் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்க, அதை பண்ணாத, கோ பிளே யோர் கேம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவளுக்கு அது புரியலை. புரியறதுக்கு மேபி டைம் எடுத்திருக்கும். அந்த டைம் எடுக்கிற டைமில் கேம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த வீட்டில் நமக்கு டைமே கிடையாது. நம்ம 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 பண்ணோன்னு நினைக்கிறத பண்ணாதான் இருக்க முடியும், சர்வை பண்ணுறது. ஏன்னா ஒரு வாரமும் எவிக்ஷன் இருக்கு. 50 நாளைக்கு அப்புறமா ஒரு எவிக்ஷன் வரும்னா நீ பொறுமையாக டைம் எடுத்து நீ உன்னோட விஷயத்த காட்டலாம். நீ ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே எவிக்ஷன் அப்படி இருக்கும் போது ஸோ உனக்கு அந்த டைமுன்றதும் ஸ்பேஸ்ன்றதும் கிடையாது. ஸோ நீ அப்பப்போ உடனே நீ பண்ணியே ஆகணும். ஸோ அவளுக்கு அந்த டைம் வந்துட்டு இல்லை, அதனால அது ஆச்சு. அதுக்கு நான் ஒரு கேம் ப்ளே பண்ணி அதனால அவள் போனாலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து அதில் காரணமாக நான் இருக்கன்றது வேணா எஸ், ஆனால் அது என் கேமும் கிடையாது. அந்த கேம்னால அவள் போனாலான்னு கேட்டால் கிடையாது. அவளுக்கு அந்த எமோஷன்னால அவள் வந்துட்டு கொஞ்சம் வீக்கர் ஆகிட்டா, அதனால அவள் கேம் அவளால் ப்ளே பண்ண முடியலை, அதனால அவள் வெளியே வந்துட்டான்னு நான் பார்க்குறேன். இப்போ எஃப்ஜேயோட கேம் ப்ளே தான் என்ன? இப்போ சில பேர் வந்து காமெடி பண்ணுவாங்க, என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தா பார்வதி வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, சண்டை போடுறாங்க. விக்ரம் பார்த்தீங்கன்னா மாக் பண்ணுறாரு சம்டைம்ஸ். இப்போ எஃப்ஜேவை சம்டைம்ஸ் மாக் பண்ணுறாரு. ஆனால் எஃப்ஜே கிட்ட மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆதிரோட விளையாடுவோம், ஆதிரை போனதுக்கப்புறம் ஆதிரை வெயிட் பண்ணிடுவோம், அப்புறம் ரம்யா கூட ஒரு வாரம் விளையாடுவோம். ரம்யா போனதுக்கப்புறம் அடுத்தது வியானா. அது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சா? ஆமாம், ஒரு வாரம் வெளியில் பேசி. ரம்யா சொன்னதுனால? ரம்யா சொல்லலை, ரம்யா அதை சொல்லியிருப்பாங்க. இல்லை ரம்யா வந்து வியானா கிட்ட இல்லை அது நாங்கள் எங்களோட புரிதல். அதாவது ஃபர்ஸ்ட் ஆதிரியோட க்ளோஸாக இருக்காரு, ரெண்டாவது ரம்யா ஜோ கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்காரு, ஒரு வாரம் ஒரு 10 நாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் அப்படியே மாறி போய் வியானா கிட்ட. வியானா இருக்கும்போது கொஞ்ச நேரம் வந்து அரோரா கிட்ட. இப்போ அப்படி ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்காரோ எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்கள் கேம் பிளே தான் என்ன? ரம்யாவோட ஓகே, அதுக்கப்புறம் வரேன். எஃப்ஜே வேற எதுவுமே பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியலையா? பீட் பாக்ஸ் பண்ணுறாரு, மாக் பண்ணுறாரு, சண்டை போடுறாரு. தட்ஸ் நாட் அ கேம். சண்டை போடுறது இஸ் நாட் அ கேம். தூங்குறாரு. ஓகே, தட்ஸ் நாட் அ கேம். ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும். அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு. பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு. நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ளே எஃப்ஜே இருக்கான், ஒரு டாஸ்க் வருது, ஃபிசிக்கல் டாஸ்க் வருது, அந்த இடத்துல எஃப்ஜே எதுவுமே பண்ணலையா? பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் தலையாக இருக்காங்க. ஆமாம், தலையெல்லாம் இருக்காரு, சூப்பராக விளையாடுறாரு. அப்போ அதுவும் கேம் தானே? அதுவும் கேம் தான். கானா பாக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு எல்லாரையும் உட்கார வச்சு பாட்டு பாடி ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் கேம் தானே? பிரதானமாக எது எங்களுக்கு தெரியுதோ அதை நம்ம எடுத்துக்க முடியும். பிரதானமாக உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இல்லை, எது காட்டப்படுதோ அதை நாங்கள் பார்க்குறோம். அதுதான், அது காட்டுறதுல எது உங்களுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கிறீங்க. எஃப்ஜே பாடுறதும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு
பார்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் தான். என்டர்டைன்மெண்ட் தான். உங்களுக்கு அந்த But என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு பார்க்குற போது என்னது சில தேவையில்லாத விஷயங்கள். இன்னொன்று அடுத்த டாபிக் நான் வரேன். இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அடுத்த டாபிக் வரேன். இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த மாதிரியே எஃப்ஜே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, இதுதான் இவரோட கேம் பிளே அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில ஒரு டாக். ஓகே, அது கிடையாதுண்ணா, அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி எஃப்ஜே அது போக நிறைய பண்ணியிருக்காரு. எஃப்ஜே வந்து ஒரு பாடுறதா இருக்கட்டும், மக்களை திரட்டி வாங்க உக்காருங்க, நம்ம கானா பாக்ஸ்னு ஒன்று பண்ணலாம். கானா பாக்ஸ்ன்ற மாதிரி ஒரு பிராண்டை வந்துட்டு உள்ளே போயிட்டு எஃப்ஜே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ கானா பாக்ஸ்ன்ற மாதிரி ஒரு பிராண்டு இப்போ வரைக்கும் அந்த சீசனில் யாருமே கண்டுபிடிக்கலையே. ஆமாம். ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் எஃப்ஜேஸ் கேம். எஃப்ஜே வந்து அதை சுபிக்ஷா கிட்ட கொடுத்து இப்போவா நம்ம 2 பேர் ஒரு மாதிரி வேற நீ ஒன்று பண்ணுற, ஓகே எனக்கு காம்படிட்டராக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றதுமே பார்ட் ஆஃப் எஃப்ஜேஸ் கேம் தானே. ஸோ அப்போ எஃப்ஜே வந்து பொண்ணுங்களோட இருந்து மட்டும் ஒரு கேம் ப்ளே பண்ணாருன்றதை வந்துட்டு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. எங்களுக்கு என்ன தெரிஞ்சோ அதான் கேட்க முடியும். அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு இதுவும் தெரிந்தது. ஆனால் உங்களுக்கு எடுத்துக்க வேண்டியது வாஸ் திஸ். நீங்கள் வந்துட்டு இதை பெருசாக பார்த்துட்டீங்க. இந்த கருப்பு சட்டையில் நான் ஒரே ஒரு வெள்ளை புள்ளி வச்சேன்னா உங்களுக்கு அந்த வெள்ளை புள்ளி மேலே தான் கண்ணு போகும். ஸோ எஃப்ஜே பண்ண நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டு அவன் பண்ண இதை வந்துட்டு எஃப்ஜே கேமாக நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ தட் இஸ் நாட் எஃப்ஜேஸ் கேம் இஸ் வாட் ஐ ஆம் சேயிங். திஸ் இஸ் மை ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம். ரம்யாவோட எஃப்ஜே வந்துட்டு ஒரு வாரம் க்ளோஸாக இருந்தாருன்னு சொன்னீங்க. எங்கேயுமே ரம்யாவோட நான் க்ளோஸாக இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு நான் இல்லை ஆதிரை எவிக்ட் ஆனதுக்கப்புறம் எவிக்ட் ஆனதுக்கப்புறமாவும் ரம்யாவோட எப்போவுமே ஐ வாஸ் வெரி கிளியர். ஏன்னா எனக்கு ரம்யாவோட கேமில் வந்துட்டு எனக்கு ஒரு ஜென்யூனிட்டி தெரியல. ரம்யா வந்து அக்கா அண்ணா சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி அவள் வந்துட்டு எவிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ண மாதிரி தான் எனக்குள்ளே தெரிஞ்சிச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ரம்யா மேலே எனக்கு பெரிய ஒப்பீனியன் கிடையாது. ரம்யாவோட கடந்து வந்த பாதை எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி அவள் கடந்து வந்த பாதை சொன்னதுக்கான காரணமே எஃப்ஜே. ஏன்னா அன்றைக்கி நான் திட்டிருப்பேன், சும்மா எமோஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்க அதை போன்னு நான் திட்டிருப்பேன். அப்படி திட்டுற எஃப்ஜே அதெல்லாம் ஆதிரை இருக்கும்போது நடந்தது தான். அப்படி இருக்கே எஃப்ஜே ஆதிரை போனதுக்கப்புறமா ஏன் ரம்யா கிட்ட போய் பேச போகிறான்? அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. அவங்களா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்படி எடுத்துட்டு அப்படி ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. விக்கல்ஸ் விக்ரமுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கு ஆரம்பத்துலேருந்து? இல்லை. ஆனால் வந்து இந்த கேப்டன்சி டாஸ்கில் ஆதிரையோட காலை பிடிச்சி இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் பொங்கல் எஃப்ஜேயோட காலை பிடிச்சி இழுத்தாரு. ஆதிரையோட ஆதிரை எஃப்ஜே மேலே அதான் ஆதிரையோட காலை பிடிச்சி இழுத்தாலும் அவங்க கீழே விழுந்தாங்க. ஆஹா, அவன் ஏன் மேலே உட்காந்துட்டு இருக்கான், நான் பிடிச்சிட்டு இருக்கேன். அவன் ஏன் காலை பிடிச்சி இழுத்து நான் இப்படி சாஞ்சி ஆதிரை மேலே விழுந்தாங்க. இப்போ என்னன்னா அதனால இப்போ நீங்க வந்து ஆதிரை டிஃபெண்ட் பண்றீங்க. என்னால வந்து ஒரு கேப்டன் வந்து தோத்து போன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பயங்கரமா ஷவுட் அவுட் பண்றீங்க. இத்தனை நாள் இந்த வெஞ்சன்ஸோ இல்லை இந்த கோபங்கள்லாம் விக்ரம் மேலே வச்சுக்கிட்டு கேட்ட மாதிரி, ஆனால் அந்த கேள்விகள்லாம் கரெக்டாக இருந்த மாதிரி தெரியுது. வெஞ்சன்ஸே யார் மேலேயும் கிடையாது. அப்படி நான் வெஞ்சன்ஸ் வச்சு ஒருத்தவங்களோட இருக்கணும்னா நான்லாம் பாருக்கிட்ட பேசவே கூடாது. பாருக்கிட்டே நான் ஜாலியாக பேசிட்டு இருக்கேன். அவ்வளோ சண்டை போடுற பாருக்கிட்டே பேசுகிறேன். எனக்கு தோணுதுன்னா நான் நேருக்கு நேராக அப்பப்போ மூஞ்சிக்கு நேராக கேட்டு போகிற ஒரு ஆள். விக்கல்ஸ் கிட்ட நான் ஏன் லேட்டாக கேட்டேன்னா, எனக்கு விக்கல்ஸ் நாமினேஷனில் போட வேண்டாம், எனக்கு அவனை அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது பண்ணாலும் அவனுக்கு வந்துட்டு வெளியே ஒரு சப்போர்ட் இருக்குன்றது வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆடியன்ஸோட கிளாப்லையோ ஆடியன்ஸோட கிளாப்ல மட்டுமா இல்லை சேனலோட சப்போர்ட் ப்ளஸ் விஜய் சப்போர்ட்? சேனல் சப்போர்ட்லாம் யாருக்குமே இல்லை. கண்டிப்பாக யாருக்குமே சேனல் சப்போர்ட்லாம் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் என்னைக்காவது யோசிங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக அதாவது சபரி வந்து பார்வதியை மேன்ஹாலில் பண்ணும்போது கேட்ட கேள்விலாம் கேட்டார். ஆனால் இந்த மாதிரி அந்த பொண்ணு கையை வைக்கலைன்னா கீழே வந்துருப்பாங்க, மண்டை உடச்சிருக்கும். அங்கேயும் விக்ரமா ஒரு கேள்வியை கேட்கவே இல்லை. அது நான் யோசித்தேன், ஆனால் தெரியல அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இடத்துல விக்கல்ஸை ஏன் கேட்கலன்னா, நான் புரிஞ்சது என்னன்னா, பார்வை அப்படி பண்ணும்போது பிரஜன், சாண்ட்ரா, திவ்யான்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்டாங்க, அது ஒரு பிரச்சனையாக எழுப்புனாங்க. இந்த இடத்துல எஃப்ஜே மட்டும் தான் கேட்டான், மற்ற எல்லாரும் சாரி வேற சொல்லிட்டாரு. சாரி சொன்னா எஃப்ஜே இதே பண்ணி சாரி சொன்னா ஒத்துப்பீங்களா? அதுதான் இதே விக்கல்ஸ் சுபிக்ஷாவை தூக்கி உட்கார வச்சுட்டு இருக்கான், காலை பிடிச்சி இழுத்து விடுறேன், சுபிக்ஷா விழுறா, ஒத்துப்பியா எஃப்ஜே வந்து சாரி சொன்னா? அப்போ இத்தனை நாள் கத்தின்னு இருக்க கத்தினே இருந்தான் எஃப்ஜே, கத்தினே இருந்தான். ஏண்டா நான் இத்தனை நாள் கத்தினே இருந்தது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரே விஷயத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு மேலே 7-8 அடியில் உட்காந்துருக்கா, அவள் அங்கேருந்து விழுறா, விழும் போது கைப்பட்டு கையில் இருக்க விரிஸ்ட் ட்விஸ்ட் ஆகும், இல்லைனா மூக்கு போய் டைரெக்டாக அடிப்படும் கை இல்லைனா, அவளுக்கு எது ஆனாலும் பரவாயில்லன்னு நீ ஒன்று பண்ணுற, பண்ணி விளையாடிட்டு அதை வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்ற வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா அது தெரியாமல் பண்ண வாய்ப்பே கிடையாது, தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஒரு கேம் விளையாடிட்டு அதுக்கு சாரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமும் வந்துட்டு சூப்பர் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு போனால் அது தப்பு இல்லை. அப்போ அது நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்டிங்கன்னா தான்
இங்க வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ண படம்ல அது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி சபரி வந்து போட்டதுக்கு அப்புறம் குட் ஷோ குட் கேம் அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆளு நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பார்வதி கண்ணு வீங்கினதுக்கு அப்புறம். ஆமா. அப்ப இங்க எப்படி நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பீங்க? ஏன்னா எங்களுக்கு அந்த பார்வதியோட மேட்டர் நான் ரொம்ப கிளியர் பண்ணிடுறேன். பார்வதியோட மேட்டர் என்ன ஆயிடுச்சுன்னா, அவளுக்கு அடிபட்டுருச்சு. பார்வதி போயிட்டா. போன உடனே வந்துட்டு மை அப்ரோச் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் போயிட்டு என்ன பாரு ஓகேவா, ஐயோ பாரு இப்படிலாம் கிடையாது. நான் எப்போவுமே வந்து யாராக இருந்தாலும் அடிப்பட்டுனா ஏய் என்ன ஓகேவா சில்லா பார்த்துக்கலாம், ஓகே விடு வா சரியாரு வா, இப்படி தான் நான் போகிறது. ஸோ அப்படி தான் என் அப்ரோச் இருக்கும். அந்த மாதிரி பார்வதி கிட்ட கேட்டு நான் வந்தாச்சு. அவளும் வந்துட்டு நான் ரெடி டு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டா. வந்துட்டு நிற்கும் போது இவ வந்துட்டு அழுதுட்டு நின்றுருக்கும் போது சபரி வந்து திவ்யா அதை எடுக்க போவான். அப்போ இவ போய் சபரி இதை எடுத்துகிட்டு வந்துட்டு சபரி வந்துட்டு அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி அழுகிற மாதிரி ஏமாற்றிட்டு வந்துட்டு இப்படி ஒரு கேம் ஆடு, ஏன்னா வந்துட்டு அதான் என் கேம் அப்படி தான் ஆடுவேன்னும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பார்க்கும்போது பார்வதி இஸ் ஓகேன்னு தான் தோணும். அப்போ சபரி ஜெயிச்சதுக்கு நான் போயிட்டு சபரியை தூக்கி செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு அது நான் அதை கேமாக பார்த்து பார்வதி இஸ் ஓகே. அப்போ நான் சபரியை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறது தப்பே கிடையாது. அது பார்வதி கண்ணில் அடிப்படாமல் நான் சபரியை செலிப்ரேட் பண்ணியிருந்தா இதே கேள்வி வந்திருக்காது. அவள் கண்ணில் அடிபட்டிருக்கு, அதுக்கு அவள் கவலையே படல, அவள் கேம்குள்ளே வந்துட்டா. அப்போ ஷீ இஸ் இன்டு த கேம், ஷீ இஸ் ஸ்போர்ட்டிவ். ஐ கேன் சப்போர்ட் த வின்னர். ஐ ஜஸ்ட் சப்போர்ட்டட். இந்த இடத்துல வந்துட்டு யாராக இருந்தாலுமே வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணி தான் இருப்பேன். சூப்பர் அப்படின்னு நீங்கள் எந்த கேம் எடுத்து பார்த்தாலும் சரி. நான் என் கூட யாராச்சும் விளையாடின டாஸ்க்காகவே இருந்தாலும் நான் தோத்தனா கூட போயிட்டு சூப்பர்டா குட் கேம்டா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து தான் வருவேன். தட் இஸ் மீ. தட் இஸ் நாட் ஜஸ்ட் மீ, தட் இஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேன் இன்சைட் மீ ஹூ கேம் அவுட். அவ்வளோதான். பார்வதி கம்ருதீன். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வெஸ்ட். என்ன டக்குனு கோட் கேஸ் மாதிரி டப்புன்னு போர் அடிச்சுது. நான் ஒரு மாதிரி கேள்வி கேட்டியா உள்ள? எத்தனை வாட்டி பார்வதியே கேட்டேன். அந்த கோட்டாஸ்லயே வந்து கேட்டேன் இந்த மாதிரி வந்து லவ் கேம் விளையாடிட்டு கம்ருதீனை திட்டினேன். நான் ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு, ஓப்பனா சொல்லியாச்சு. பார்வதியை பக்கத்துல உட்கார வச்சுட்டு மாமா பாத்துக்கோ இதெல்லாம் தேவையில்ல நமக்கு, இவ ஏமாத்திட்டு போயிருவா உன்னை இப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். ஏன் பார்வதி முன்னாடி தெரியுமா? இப்படி அவரு தெரியும், முன்னாடியே தெரியும். தெரியும். பட் நாட் பிகாஸ் ஆஃப் தட். பார்வதி இஸ் அ குட் கேமர். அவ இங்க வந்துட்டு ஒரு லவ்ன்றத பில்ட் பண்ணுவாளான்னு கேட்டா பார்வதியை பத்தி வந்துட்டு நல்லாவே தெரியும். பாரு வில் நாட் ஃபால் ஃபார் எனிதிங் லைக் திஸ் அவ்வளோ சீக்கிரமா. பாரு இஸ் அ வெரி ஸ்மார்ட் பர்சன். அவளுக்கு தேவைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அவ யூஸ் பண்ணோன்னா பயங்கரமா பண்ணிடுவா. ஸோ இது எனக்கு பியூர் கேமாக தான் தெரியுது. கம்ருதீன் மேலே உண்மையாக ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பயப்படுறாங்களே ரொம்ப. அம்மா வந்தாங்கன்னா போச்சு, வீட்டில் இருந்து வந்தா பார்த்தாங்கன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறவங்க ஒரு நேஷனல் டெலிவிஷனில் 24/7 ஓடுற ஷோவில் 60 கேமரா முன்னாடி நீ இப்படி ஒன்று பண்ணுறதுக்கே யோசிக்கணும். உனக்கு உண்மையாகவே லவ் இருக்குன்னா அதை வச்சுக்கோ. ஏங்க என்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னே உடனே சொல்கிறது தான் லவ்வா? அந்த லவ்வை உண்மையாவே ஒருத்த மேல லவ் இருக்குன்னா கூட ஓல்ட் ஸ்கூலா யோசிங்க. ஒரு லவ் இருக்குன்னா கூட மனசுக்குள்ளேயே வச்சு தூரமா இருந்து பார்த்து அது வச்சுட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா ரிவீல் தட் யூ ஹேவ் லவ் ஃபார் ஹிம், யூ ஹேவ் ஃபீலிங்ஸ் ஃபார் ஹிம்னு சொல்லுங்க. அது அவனுக்கும் ஒரு ஸ்பெஷலான மூமெண்டா இருக்கும்ல. இங்க உங்க ரெண்டு பேரோட கேமும் அஃபெக்ட் ஆகாதுல்ல. சோ ரெண்டு பேரும் இப்ப நடிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் பாரு வந்துட்டு கேமுக்காக கம்ருதீனை யூஸ் பண்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா லாஸ்டா வெளியே யாரு பாவமா? ரெண்டு பேரும் பாவம் கிடையாது. ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க இதை வந்துட்டு ஒரு கேமுக்காக அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாவோ கான்டென்ட்டாவோ யூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். அவங்க அது நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. எஃப்ஜே வந்து மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போயிட்டு இந்த விஷயத்தை நான் வந்து பண்ணியிருக்க கூடாது, எரேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நினைச்சா எதை வந்து நீங்க ஆதிரை வியானா ரெண்டு விஷயமே வந்துட்டு ரெண்டு பேரையுமா ரெண்டு விஷயம் நடந்த விஷயங்களையா? நடந்த விஷயங்கள் எனக்கு என்னன்னா, நான் அதுலேயுமே நான் ஆதிரை கூடயோ வியானா கூடயோ பேசியிருக்க கூடாதுன்னு தான் சொல்ல மாட்டேன். நான் ஆதிரை கூட பேசியிருந்து எல்லாமே ஓகே. நான் வந்துட்டு அவளுக்கு இந்த மாதிரி ஒன்று தோணுது அப்படின்னும் போது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கட் பண்ணியிருக்கணும். பண்ணாத, இது வேண்டாம், எமோஷ்னலி நீ வந்துட்டு இப்படி அட்டாச் ஆகாதுன்றதை நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா மேபி அவளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அவளும் வெளியே போயிருக்க மாட்டா. அந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், வியானாவோட நான் வந்து என்ன பேசினேன், வியானாக்கும் எனக்கும் அந்த பாண்ட் என்னன்றது எனக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். எங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப கிளியராக தெரியும். வி ஆர் வெரி கிளியர். அதை ஹவுஸ்மேட்ஸ் கலாய்க்க ஆரம்பிச்சாங்கல்ல, அதை கட் பண்ணியிருக்கணும் ஸ்டார்டிங்லேயே. நோ, டோன்ட் டூ திஸ். ஏன்னா வியானா வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் பேட்டி எடுக்கும்போது உங்களோட ஃபேவரட் கண்டஸ்ட் யாருன்னா, பிடிக்காத கண்டஸ்ட் யாருன்னா எஃப்ஜே தான் சொன்னாங்க. அப்படியா? ஆமா. ஓ நைஸ். அந்த மாதிரி யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு கேட்டா எஃப்ஜே இல்ல, உள்ள இருக்கும் போதே சொல்லுவா. அவளுக்கு உள்ள இருக்கும் போதே வந்துட்டு எனக்கு இந்த வீட்லயே பிடிக்காத ஒரு ஆள் நீதான் என் எனிமி அப்படின்னு சொல்லுவா. அது நாங்கள் க்ளோஸாக இருக்கும் போது கூட வந்துட்டு நான் தான் எனிமின்னு சொல்லுவா. இட் வாஸ்
அது வந்து ரொம்ப தெளிவாக அவள் என்கிட்ட சொல்லிட்டா. எங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு நாங்கள் பேச ஆரம்பிச்சதே தெளிவாக சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் பேசவே ஆரம்பித்தோம். அவளுக்கு சுபிக்ஷாவும் விக்கல்ஸும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. சப்போர்ட் சிஸ்டமாக சுபிக்ஷா அண்ட் விக்கல்ஸ் தான் இருந்தாங்க. அப்படி இருந்த 2 பேரில் சுபிக்ஷாவால் இவ கேம் அஃபெக்ட் ஆகுது, இவளால் சுபிக்ஷா கேம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத வந்துட்டு எமோஷனலி வீக் ஆகுதுன்றதுனால இவங்க 2 பேர் பேசிக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ விக்கல்ஸ் கிட்ட போகலான்னு பார்த்தா விக்கல்ஸோடையும் அந்த டைமில் ஏதோ ஒரு சண்டை அவளுக்கு. அண்ட் விக்கல்ஸு சுபிக்ஷாவோட க்ளோஸாக இருந்தான். ஸோ இவ பேசலான்னு போகிற டைம்லேயுமே கூட அவளுக்கான ஸ்பேஸோ டைமோ கிடைக்கல. அப்போ அவளுக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு சப்போர்ட்டிவாக வேணும். அப்படி இருக்கும் போது தான் வந்து ஷீ ஸ்டார்ட் டாக்கிங் டு மீ. ஷி வாஸ் வெரி கிளியர். அவள் தெளிவாக சொல்லிட்டா என்கிட்ட, இங்கே பாரு சுபிக்ஷா என்கிட்ட நான் சுபிக்ஷாவோட பேசுறது இல்லை, எனக்கு வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் போயிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நான் வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் பாரு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசவே ஆரம்பித்தோம். பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? வீட்டில் ரெஸ்பான்ஸ், வெளியில் ரெஸ்பான்ஸ், மீன் உங்கள் வீட்டில் ரெஸ்பான்ஸ், அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், பயங்கரமாக தடபுடலாக பேண்டு வாத்தியங்கள் முழங்க பெரிய வரவேற்பு கொடுத்து வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? அதுலேயே தெரிஞ்சிருச்சு. வீட்டில் பயங்கர வீட்டில் வந்து நான்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி பதட்டத்துலேயே இருந்தேன். ஒரு மாதிரி என்னடா நடக்க போகுது, என்னென்ன மாதிரிலாம் போயிருக்கு வெளியேன்றது தெரியாது. ஸோ இதுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறாங்க, நான் வந்து நிறைய கத்திருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், இதெல்லாம் பார்த்து அது மட்டும் தான் பயமா? பதற்றம்ன்றதுக்கு அது மட்டும் தானா? அது மட்டும்தான். அது போக இந்த ஆதிரை வியானா விஷயம்லாம் வந்துட்டு என்னவா போயிருக்கு அப்படின்றது வந்துட்டு வீக்கெண்ட்லேயே ஒரு மாதிரி லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது இந்த மாதிரி போர்ட்ரே ஆகுதுன்னு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இதை புரிஞ்சுப்பாங்க. ஆப்வியஸாக அவங்களுக்கு தெரியும் இவன் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்றது, பண்ண மாட்டான்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது ஓகேவாக இருந்தது. என்ன அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு வந்தேன். ஆனால் என் அப்பா ஃபோனில் பேசும்போது ஒரு வார்த்தை தான் சொன்னார், 77 நாள்ன்றது வந்துட்டு ஒரு மலையை தாண்டத சமம், நீ அவ்வளோ பெருசாக வந்துட்டு பண்ணியிருக்க, இந்த வாய்ப்பு எத்தனையோ கோடி மக்கள்லேருந்து உனக்கு கிடச்சிருக்கு, உனக்கும் ஒன் ஆஃப் த ஆளாக வந்துட்டு கிடச்சிருக்கு, ரொம்ப பெரிய விஷயம் அதுவே. இவ்வளோ பெரிய நேஷ்னல் டெலிவிஷனில் நீ வந்ததே பெரிய விஷயம். 77 நாள் நீ எதுவுமே யோசிக்காத, எதுவுமே ஃபீல் பண்ணாத, பிரச்சனையே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்க, வா வீட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு சொன்னாங்க. அண்ட் ஆமாம், நேற்று எல்லாம் அந்த இவனோட அகில் மாமா எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ண ஆரம்பித்து, அவருக்கும் மீடியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் வந்துட்டு மீடியாவுக்குள்ளேயே வரமாட்டார், அவருக்கு பெருசாக வந்துட்டு தெரியாது, எதுவுமே இல்லை. ஆனால் நான் உள்ளே போனோடனையும் எனக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு, என் காஸ்டியூமுக்கு கொலாப் பேசுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு கூட இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காரு. அவரு இறங்கி செஞ்சுருக்காரு வேலையை எனக்காக. ஸோ அவர் அதுலேயே பயங்கர ஹாப்பியாக இருந்தார். அண்ட் நேற்று செலிப்ரேஷனுக்கு கூட ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் அவர் அரேஞ்ச் பண்ணி கூட இருந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், பெருமை ஆகிட்டார். இங்கே எல்லாருமே அந்த ஏரியாவில் இருக்க ஜனங்கள் எல்லாருமே வந்துட்டு நான் போகும்போது அவங்க மூஞ்சில் ஒரு பெருமையை பார்க்கும்போது இவர் மூஞ்சில் வந்துட்டு ஒரு பெருமை சந்தோஷம் ரெண்டுமே இருக்கு. ரொம்ப நன்றி விஜய். நன்றிண்ணா. நிறைய அதிசயங்கள் பண்ணணும் உங்க பேருக்கு ஏற்ற நிறைய அதிசயங்கள் பண்ணணும், நிறைய படங்களும் கமிட் ஆகணும். கண்டிப்பா. உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சா அந்த படத்துல வந்துட்டு நீங்க ஒரு நல்ல ரோல் பண்ணுவீங்க. அங்கேயே செய்தி வசதிகள் விட்டுறாதீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. Thank you so much.